ஹே கைஸ், நான் ஜெய். இன்றைக்கி நம்ம ஃபோட்டோஷாப்பில் எப்படி பொங்கல் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் டிசைன் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ப்ராஜெக்ட் ஃபைல் டவுன் பண்ணிக்கோங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ப்ராஜெக்ட் ஃபைல் இருந்துச்சுன்னா உங்களுக்கு இந்த வீடியோ ஃபாலோ பண்ண ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ டவுன்லோட் பண்ணி ரெடி ஆகிக்கோங்க. இன்கேஸ் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக டிசைன் பண்ண அந்த .psd ஃபைல் வேணும்னா இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள். 50 லைக்ஸ் ரீச் பண்ணோன்னா டவுன்லோட் லிங்க் நானே தரேன். ஃபைன், ஸ்டார்ட் பண்ணலாமா? ஃபஸ்ட்டு ப்ராஜெக்ட் ஃபைல் போய்க்கோங்க. அதில் ஒரு PSD டெம்ப்ளேட் கொடுத்துருக்கேன். அதை ஃபோட்டோஷாப்பில் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இது டிசைன் ரெடி ஃபைல், சைஸ் வந்து 1080x1920. இது வந்து நீங்கள் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் இல்லை இன்ஸ்டாகிராம் ஸ்டோரி டெம்ப்ளேட் எது க்ரியேட் பண்ணுறதுக்கு வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபைன், நெக்ஸ்ட் வந்து நம்ம பேக்ரவுண்டை உள்ளார ட்ராப் பண்ணிக்கலாமா? அதுக்கு அகெயின் ப்ராஜெக்ட் ஃபைல் போய்க்கோங்க. அதில் நான் பேக்ரவுண்ட் 1ன்னு கொடுத்துருக்கேன். அதை ஃபோட்டோஷாப்பில் ஓப்பன் பண்ணிக்கோங்க. நீங்கள் பொங்கல் விஷஸ் டிசைன் பண்ணுறதுனா இந்த பேக்ரவுண்ட் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா ரெண்டாவது பேக்ரவுண்ட் யூஸ் பண்ணிக்கலாம். ப்ராஜெக்ட் ஃபைல் போனீங்கன்னா அதில் நான் பேக்ரவுண்ட் 2ன்னு ஒரு இமேஜ் ஃபைல் கொடுத்துருக்கேன். அதை யூஸ் பண்ணிக்கலாம். இது பேக்ரவுண்ட் 1, இது பேக்ரவுண்ட் 2. ஃபைன், உங்கள் விருப்பம். நீங்கள் எந்த இமேஜ் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இமேஜை இப்போ நம்ம கேன்வாஸ்குள்ளே ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணுங்கள். அதை சென்டரில் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. ஃபைன், இப்போ வந்து அந்த டிஃபால்ட் லேயரை நான் டெலீட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து நம்மளோட வெக்டர் டிசைன் வந்து நம்ம உள்ளார ட்ராப் பண்ண போகிறோம். அகெயின் ப்ராஜெக்ட் ஃபைல் போய்க்கோங்க. அதில் வந்து இமேஜ் 1 நான் ஒரு ஃபைல் கொடுத்துருப்பேன். அதை ஃபோட்டோஷாப்பில் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அந்த வெக்டர் டிசைன் ஃபைலை நம்ம கேன்வாஸ்குள்ளே ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணிக்கோங்க. அது கீழே பாட்டம் சென்டரில் நான் இங்கே ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். வேணால் நீங்கள் கைட்லைன்ஸை ரெஃபரன்ஸை யூஸ் பண்ணி கீழே நீட்டாக ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. ஃபைன், நெக்ஸ்ட்டு இந்த இமேஜ் லேயர் இருக்குல்ல, அதோட பிளெண்டிங் மோட நான் சேஞ்ச் பண்ண போகிறேன். மல்டிப்ளைன் மாற்ற போகிறேன். ஸோ தட் அந்த ஒயிட் கலர் வந்து இன்விசிபிள் ஆகிடும். நெக்ஸ்ட் வந்து நம்ம இங்கே சென்டரில் தான் இமேஜ் ஆட் பண்ண போகிறோம். அதுக்கு இமேஜ் பிளேஸ் ஹோல்டர் ஷேப் க்ரியேட் பண்ண போகிறோம். ஜஸ்ட் சர்க்கிள் ஷேப் ஒரு லேயர் க்ரியேட் பண்ணிக்கோங்க. கலர் பிக்கில் போய் பிளாக் கலர் எடுத்துக்கோங்க. இப்போ ஷேப்ஸ் டூல் எடுத்துக்கோங்க. அதில் எலிப்ஸ் டூல் எடுத்துக்கோங்க. இது மேலே செட்டிங்ஸ் வந்து ஃபில் எனேபிளாக இருக்கட்டும், ஸ்டோக் டிசேபிளாக இருக்கட்டும். இப்போ ஷிஃப்ட் கீ ஹோல்ட் பண்ணிட்டு ஒரு பர்ஃபெக்டான ஒரு சர்க்கிள் ஷேப் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி அதையும் நீட்டாக சென்டரில் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. இதில் தான் நம்மளோட இமேஜை நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஃபைன், இப்போ நம்ம மாடல் இமேஜ் ஆட் பண்ணிக்கலாமா? ப்ராஜெக்ட் ஃபைல் போய்க்கோங்க. மாடல் இமேஜை ஃபோட்டோஷாப்பில் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அஃப்கோர்ஸ் நீங்கள் உங்கள் இமேஜ் கூட யூஸ் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்களோட இமேஜை கேன்வாஸ்குள்ளே ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணுங்கள். அதை கரெக்டாக இமேஜ் பிளேஸ் ஹோல்டர் ஷேப் இருக்குல்ல, அந்த லேயருக்கு மேலே ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ரைட் கிளிக் பண்ணி அதை கிளிப் மஸ் பண்ணிக்கோங்க. ஸோ தட் அந்த இமேஜ் வந்து அந்த இமேஜ் பிளேஸ் ஹோல்டர் ஷேப்குள்ளே மட்டும் தான் விசிபிள் ஆகும். இந்த மாதிரி இப்போ ஃப்ரீ ட்ரான்ஸ்ஃபார்ம் டூல் Ctrl+T எனேபிள் பண்ணி அதை ரீசைஸ் பண்ணிக்கோங்க. ஃபைன், நான் இமேஜ் இந்த மாதிரி வச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து நம்ம லேயர்ஸ்லாம் நீட்டாக நேம் பண்ணிக்குவோம். அனிமேஷன் பண்ணும்போது அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நான் இந்த பேக்ரவுண்ட் லேயரை பேக்ரவுண்ட் அப்படின்னு நேம் பண்ணிக்கிறேன். அடுத்து இந்த லேயரை டிசைன் நேம் பண்ணிக்கிறேன். அடுத்து இமேஜ் லேயரையும் நேம் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து இமேஜ், அப்புறம் அந்த இமேஜ் பிளேஸ் ஹோல்டர் ஷேப் லேயர் இருக்கிற ரெண்டையும் நம்ம மெர்ஜ் பண்ணிக்கலாம். அதுக்கு கண்ட்ரோல் கீ ஹோல்ட் பண்ணிட்டு 2 லேயரையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி இப்போ லேயர்ஸ் போங்க, அதில் மெர்ஜ் லேயர்ஸ் கொடுங்க. இப்போ அது ஒரு சிங்கிள் லேயரை மெர்ஜ் ஆகிருக்கும். நெக்ஸ்ட் வந்து நம்மளோட டெக்ஸ்ட் கண்டென்ட் தான் ஆட் பண்ண போகிறோம் கீழே. இங்கே அதை எப்படி பண்ணுறது பார்க்கலாமா? ஒரு நியூ லேயர் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கோங்க. கலர் பிக்கரில் போய் உங்களுக்கு விருப்பமான கலர் எடுத்துக்கோங்க. இப்போ டெக்ஸ்ட் டூல் பிக் பண்ணிக்கோங்க. இது உங்களுக்கு விருப்பமான ஃபாண்ட் எடுத்துக்கோங்க. நான் யூஸ் பண்ண போகிறது தமிழ் ஃபாண்ட். அதில் வந்து உங்களோட பொங்கல் விஷஸ் டெக்ஸ்ட்டை டைப் பண்ணிக்கோங்க. நான் இந்த லேயரோட டூப்ளிகேட் காப்பி க்ரியேட் பண்ணுறேன். கீபோர்ட் ஷார்ட்கட் Ctrl+J கொடுத்து அதையும் எடிட் பண்ணிக்கிறேன். தெரியோ, என்னோட டெக்ஸ்ட் கண்டென்ட் ரெடி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து நம்மளோட அனிமேஷன் ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி நம்ம எல்லா லேயர்ஸையும் ஸ்மார்ட் ஆப்ஜெக்டாக கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஃபைன், ஃபர்ஸ்ட் லேயரை செலக்ட் பண்ணுங்கள். ரைட் கிளிக் பண்ணி ஸ்மார்ட் ஆப்ஜெக்டாக கன்வெர்ட் பண்ணுங்கள். இதே ஸ்டெப்பை எல்லா லேயருக்கும் ரிப்பீட் பண்ணி எல்லா லேயரையும் ஸ்மார்ட் ஆப்ஜெக்டாக கன்வெர்ட் பண்ணிக்கோங்க. ஃபைன், இப்போ நம்ம அனிமேஷன் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணலாமா? அதுக்கு ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுங்கள், விண்டோஸ் போங்க. மேலே அதில் டைம் லைனை கிளிக் பண்ணுங்கள். இப்போ இங்கே கீழே க்ரியேட் வீடியோ டைம் லைன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த ஒர்க் ஸ்பேஸில் தான் நம்ம அனிமேஷன் ப்ராசஸ் பண்ண போகிறோம். நான் இதை லிட்டில் பிட் ஜூம் அவுட் பண்ணிக்கிறேன். ஃபைன், நம்மளோட வீடியோ வந்து 8 செகண்ட் லாங் வீடியோ. அதனால் நான் வந்து ஃப்ரேம்ஸ் வந்து 8 செகண்ட்ஸுக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறேன். உங்களோட வீடியோ 10 செகண்ட்ஸ் 15 செகண்ட்ஸ் வைக்கிறதா இருந்தால் அதுக்கேற்ற மாதிரி ஃப்ரேமை எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கோங்க, எல்லா ஃப்ரேம்ஸையும். ஃபைன்,
நெக்ஸ்ட் வந்து நம்ம அனிமேஷன் ப்ராசஸ் தான் பண்ண போகிறோம். அதாவது என்னென்னா இந்த வெக்டர் டிசைன் இருக்குல்ல, அது ரொட்டேட் ஆகிற மாதிரியான அனிமேஷன் தான் நம்ம க்ரியேட் பண்ண போகிறோம். அதுக்கு அந்த டிசைன் ஃப்ரேமை செலக்ட் பண்ணிக்கோங்க. இது இப்போ இந்த ஏரோ கிளிக் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆப்ஷன் கிடைக்கும் கீழே. இதை யூஸ் பண்ணி தான் நம்ம அந்த ரொட்டேட்டிங் அனிமேஷன் க்ரியேட் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து டோட்டலாக மொத்தம் 5 கீ ஃப்ரேம் க்ரியேட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு கீ ஃப்ரேம் க்ரியேட் பண்ணுறதுக்கு ப்ளே ஹெட்டை ஸ்டார்டிங் ஆஃப் த ஃப்ரேமில் வச்சுக்கோங்க. இப்போ என்ன பண்ணுங்கள், இந்த ஸ்டாப் கிளாக் மாதிரி இருக்குல்ல, இந்த ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேர் யூ கோ, நம்மளோட ஃபர்ஸ்ட் கீ ஃப்ரேம் க்ரியேட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு செகண்ட் கீ ஃப்ரேம் க்ரியேட் பண்ண போகிறோம். அதுக்கு ப்ளே ஹெட்டை 2 செகண்ட்ஸில் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி. ஃபைன். இப்போ என்ன பண்ணுங்கள், அந்த டிசைன் ஃப்ரேம் செலக்ட் ஆயிருக்கான்னு பார்த்துட்டு ஃப்ரீ ட்ரான்ஸ்ஃபார்ம் டூல் எனேபிள் பண்ணுங்கள், கண்ட்ரோல் T. இப்போ ஆங்கிளை நம்ம சேஞ்ச் பண்ண போகிறோம். மேலே இங்கே ஃபஸ்ட்டு வந்து 90 அப்படின்னு சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இப்போ என்ட்ரு கொடுத்துக்கோங்க. தேர் யூ கோ, நம்மளோட செகண்ட் கீ ஃப்ரேம் க்ரியேட் பண்ணியாச்சு. இப்போ என்ன பண்ணுங்கள், ப்ளே ஹெட்டை 4 செகண்ட்ஸில் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க இங்கே. இப்போ அதே ஸ்டெப் தான் ரிப்பீட் பண்ண போகிறோம். ஃப்ரீ ட்ரான்ஸ்ஃபார்ம் டூல் எனேபிள் பண்ணுங்கள், கண்ட்ரோல் T. அகெயின் ஆங்கிளை சேஞ்ச் பண்ண போகிறோம். 180ன்னு வச்சுக்கோங்க மேலே. இப்போ என்ட்ரு கொடுங்க. தேர் யூ கோ, நம்மளோட தேர்ட் கீ ஃப்ரேம் க்ரியேட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா, அந்த வெக்டர் டிசைன் இருக்குல்ல, அதை வந்து 2 செகண்டுக்கு ஒரு தடவை நம்ம 90 டிகிரிக்கு ரொட்டேட் பண்ணுறோம். அது மூலமாக என்ன ஆகும், அது கம்ப்ளீட்டாக நீட்டாக சீம்லெஸ்ஸாக ரொட்டேட் ஆகிற மாதிரியான அனிமேஷன் எஃபெக்ட் கிடைக்கும். இப்போ அதுக்கு என்ன பண்ண போகிறோம்னா, நெக்ஸ்ட்டு வந்து 6 செகண்ட்ஸில் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. ஃப்ரீ ட்ரான்ஸ்ஃபார்ம் டூல் எனேபிள் பண்ணிக்கோங்க. இப்போ ஆங்கிளை வந்து 19 மாற்றிக்கோங்க. இப்போ என்டர் கொடுங்க. தேர் யூ கோ, நம்மளோட ஃபோர்த் கீ ஃப்ரேம் க்ரியேட் ஆகிடுச்சிங்க. இப்போ நம்மளோட ஃபைனல் கீ ஃப்ரேம் 5th கீ ஃப்ரேம் க்ரியேட் பண்ணிக்கலாம். அதுக்கு ப்ளே ஹெட்டை ஃப்ரேமோட கடைசியில் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. அகெயின் ஃப்ரீ ட்ரான்ஸ்ஃபார்ம் டூல் எனேபிள் பண்ணுங்கள், கண்ட்ரோல் T. மேலே ஆங்கிளை வந்து 0ன்னு வச்சுக்கோங்க. இப்போ என்டர் கொடுங்க. தேர் யூ கோ, இப்போ நம்ம கம்ப்ளீட்டாக 360 டிகிரி அதை ரொட்டேட் பண்ணிட்டோம். இப்போ நம்மளோட ஃபைனல் அவுட்புட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா. ப்ளேட்டை ஃப்ரேமோட ஸ்டார்டிங்கை ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ப்ளே பண்ணி பாருங்கள். தேர் யூ கோ, ஸ்மூத்தாக நீட்டாக ரொட்டேட் ஆகுது. நெக்ஸ்ட் வந்து நம்மளோட ஆடியோ ஃபைலை ஆட் பண்ணலாம். அதுக்கு கீழே இங்கே கிளிக் பண்ணுங்கள், ஆட் ஆடியோ கொடுங்க. உங்களோட ஃபோல்டர்லேருந்து ஆடியோ ட்ராக்கை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ ஓப்பன் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து ஆடியோ ஃபைலை எப்படி நம்ம ட்ரிம் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ப்ளேட்டை வந்து ஃப்ரேமோட கடைசியில் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. ஆடியோ ட்ரிம் பண்ண இந்த சிசர் ஐக்கான் இருக்குல்ல மேலே, இது அதை கிளிக் பண்ணுங்கள். தேர் யூ கோ, ஸ்ப்ளிட் ஆகிடுச்சு. இப்போ எக்ஸிஸ்டான ஆடியோவை செலக்ட் பண்ணி டெலீட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து நம்ம ஃபைனல் அவுட்புட்டை பார்த்துடலாமா. தேர் யூ கோ, நீங்கள் மகாநிதியில் வர அந்த பொங்கல் சாங் கூட யூஸ் பண்ணிக்கலாம். பட் என்ன, ராஜேஷ் சார் கோச்சுக்குவார், அதனால தான் நான் இங்கே யூஸ் பண்ணல. நீங்கள் வேணால் யூஸ் பண்ணிக்கோங்க. அவர் கண்டிப்பாக உங்கள் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் பார்க்க மாட்டார். ஃபைன். இப்போ நெக்ஸ்ட்டு ஆடியோவில் உங்களுக்கு எஃபெக்ட்ஸ் ஆட் பண்ணணும்னா இந்த ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் ஃபேட் இன் ஃபேட் அவுட் எஃபெக்ட்ஸ் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் இங்கே ஃபேட் அவுட் எஃபெக்ட் ஆட் பண்ணுறேன். 1.5 செகண்ட்ஸ்னு வச்சுக்கிறேன். தேர் யூ கோ. இப்போ நம்மளோட வீடியோ ரெடி ஆகிடுச்சு. ஃபைனல் அவுட்புட் செக் பண்ணிக்கோங்க. எல்லாம் ஓகேனா வீடியோவை நம்ம ரெண்டர் பண்ணலாம். அதுக்கு ஃபைல் போங்க, எக்ஸ்போர்ட் செலக்ட் பண்ணி அதில் ரெண்டர் வீடியோ கொடுத்துக்கோங்க. உங்கள் வீடியோவோட டைட்டில் கொடுங்க. எந்த ஃபோல்டர் லொக்கேஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஃபார்மேட் செலக்ட் பண்ணிக்கோங்க இங்கே. இப்போ ரெண்டர் கொடுங்க. ஒன்ஸ் கம்ப்ளீட் ஆனாட்டி உங்களோட பொங்கல் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் ரெடி. ஸோ தட்ஸ் இட் கைஸ். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோ லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான நிறைய டிசைன் டியூட்டோரியல்ஸ் பார்க்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் என்னோட மற்ற வீடியோஸ் கூட செக் பண்ணி பாருங்கள். வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. டேக் கேர்.